Hi students, welcome back to our channel. நம்ம கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. அதாவது பிரியா பிங்கி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர். அதாவது பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் பிஎட் செகண்ட் இயர் டோட்டலாக வந்து ஃபஸ்ட் கிளாஸ் அண்டு டிஸ்டிங்ஷன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இந்த சிஸ்டர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து இன்னொருத்தங்க இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி அவங்க என்ன கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்ட்ரிக்ட்ஸ்னா என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஎட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ், செகண்ட் கிளாஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ், டிஸ்டிங்ஷனுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் இந்த பர்சன்டேஜ் போடுறதுக்கு ஜிபிஏ மெத்தட்னு ஒன்று இருக்குது. அது தனியாக ப்ராக்டிக்கலில் எவ்வளோ மார்க் பர்சன்டேஜ் எடுத்துருக்குறாங்க, தியரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி 2 விதமாக போடுவோம். அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எப்படின்னு சொல்கிறேன். இப்போதைக்கு அந்த 2 சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட் கிளாஸ்க்கு என்ன பர்சன்டேஜ், செகண்ட் கிளாஸுக்கு என்ன பர்சன்டேஜ், டிஸ்டிங்ஷனுக்கு என்ன பர்சன்டேஜ், அதை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எ கேண்டிடேட் ஷால் பி அவார்டட் த பிஎட் டிகிரி இஃப் ஷி த பாஸ்டு போஸ்ட் both theory examination and the practical components. Successful candidate shall be the classified as specified here under the by taking into the account of the marks secured the theory and practical examination separately. நீங்கள் எடுக்கிற அந்த பர்சன்டேஜை வந்து தியரிக்கு தனியாக வந்து பர்சன்டேஜ் போடுவாங்க, அதே மாதிரி ப்ராக்டிக்கலுக்கு தனியாக வந்து பர்சன்டேஜ் போடுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதில் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸு கிளாசிஃபிகேஷன் இப்போ 50லேருந்து 59 இந்த கேட்டகரியில் வந்து செகண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதே மாதிரி 60லேருந்து 74 இப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படி வந்து பிரிக்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 75 எபோ அது வந்து டிஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஃபார் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இதில் வந்து அவங்க எப்படி பிரிக்கிறாங்க, சேம் வந்து அதே ப்ராசஸில் தான் வந்து பிரிக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து பர்சன்டேஜ் பார்க்கும்போது ஓவராலாக பர்சன்டேஜ் பார்த்துருப்பீங்க 1300க்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் பேஸ்டு வந்து தனித்தனியாக வந்து பர்சன்டேஜ் போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ப்ராக்டிக்கல் என்னென்ன இருக்கோ அதை தனியாக வந்து பர்சன்டேஜ் போட்டு பாருங்கள், தியரி என்னென்ன இருக்கோ அதை தனியாக பர்சன்டேஜ் பாருங்கள். உங்களுக்கு தெரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த விட நான் எப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 2 சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.